இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் ஹோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம விதைகள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லைங்களா, உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு தாங்க. இப்போ யாருமே மிஸ் பண்ணாமல் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தான். ஏற்கனவே நான் கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருந்தேன், அவங்க மட்டும் அட்ரஸ் அனுப்பியிருக்கீங்க. அவங்கள தவிர உங்களுக்குமே சீக்கிரம் விதைகள் வேணும்னா உங்களுக்கு இன்னும் நான் அனுப்ப ஆரம்பிக்கலை. இப்போ தான் ஒருத்தராக போட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் விதை பகிர் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான விதைகளை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சுருக்குறோம். ஸோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா நான் விதை அனுப்பி அந்த விதை பார்த்திங்கன்னா ரிட்டன் எனக்கே ஆயிடுச்சு. அதாவது அவங்க மெயில் ஐடியில் ஒரு நேமில் இருக்குது, அட்ரஸ் அனுப்பும்போது என்னன்னு தெரியல. அந்த மெயில் ஐடியும் எனக்கு அனுப்புனீங்கன்னா எனக்கு உங்களுடைய நேம் ப்ளஸ் என்கிற அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா பரவாயில்ல. நான் அனுப்புனேன், அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு தான் அனுப்புனேன். பட் எனக்கு அந்த ஒன்று மட்டும் ரிட்டன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாட்டில் எனக்கு அவங்களுக்கு மறுபடியும் போட்டேன். ஒரு சார் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு மறுபடியும் போகலைனாங்க. செகண்ட் லாட்லேயும் போட்டேன், மறுபடியும் போகலைங்கிறாங்க. அட்ரஸ் தப்பாக என்னன்னு தெரியல, ஒருவேளை நான் தப்பாக எழுதிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஸோ என்னையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் இப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் இது. ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு பல விதைகள் இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க. அதாவது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்துட்ருந்தோம் இல்லைங்களா. விதைகள் ஃப்ரீ தாங்க எப்பயும். ஷிப்பிங் மட்டும் என்னால் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியல. எனக்கு கொடுத்தும் எனக்கு ரிட்டன் ஆனனால எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விதைகள் வாங்குறதுக்கு நீங்கள் நீங்களே கொரியர் கவர் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸை எனக்கு எழுதி டு அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க. இப்போ எனக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை ஃப்ரம்மாக போட்டு என்னுடைய அட்ரஸை டு அட்ரஸ் அனுப்புங்க. என்னுடைய அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வாங்குகிற ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அனுப்புகிற ஒரு 30 பேருக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய விதைகள் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லாத விதைகளை வாங்கியுமே கொடுத்துட்ருக்கேன். நான் வாங்குகிற விதைகளை உங்களுக்கு அதுலேயும் ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும். என்கிட்ட விதைகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை இந்த டைம் கொடுத்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் விதைகள் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு சொல்கிறேன். சுரக்காய் விதைக்கு விட்டுருக்கேன், கத்தரியும் விதைக்கு விட்டுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும். கத்தரி ரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்கிட்ட இருக்கிற கத்தரி பார்த்திங்கன்னா ஒரு 6 கத்திரி ரகம் இருக்குது. இன்னும் வேங்கேரி கத்திரிலாம் நான் கேட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அது லேட்டாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இருக்கிற கத்திரிகளை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீல கத்திரி, ஊதா கத்திரி அது இன்னும் விதைக்கு விட்டுருக்கேன். பட் அது இன்னும் பழுக்கலை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் இப்போ தான் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மண் கலவை ஈஸியான முறையில் அதுவுமே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய அட்ரஸ் தரேன். மறுபடியும் சொல்கிறேன், விதைகள் நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா ஏற்கனவே ஒரு லாட்டில் இப்போ 3rd லாட் போடுறதுல ஒரு சிலர் அட்ரஸ் அனுப்பியிருக்கீங்க. நீங்களும் உங்களுக்கு விதைகள் சீக்கிரமாக வேணும்னா நீங்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எல்லா விதைகளையுமே எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறேன். மொச்சையெல்லாம் கூட இருக்குது. அதை சீக்கிரம் ஒரு 2 டேஸில் அதையுமே கலெக்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் காஞ்சி நெத்தாயிடுச்சு. நல்லா காய வச்சு கொடுக்கணுன்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு 1 வீக் எனக்கு டைம் கொடுங்க. அதுக்குள்ளே இந்த கத்திரியும் உங்களுக்கு ப்ளஸ் எல்லா கத்திரி ரகத்தையும் நான் இன்னும் கொஞ்சம் எத்தனை பேர் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 30 பேர் எனக்கு அனுப்புனீங்கன்னா ஃபஸ்ட்டு அனுப்புகிறேன். ஒரு 30 பேருக்கு நீங்கள் அனுப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி அட்ரஸ் நான் அனுப்பிட்டேன்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விடுங்க. நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே கொடுக்குறேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வர 30 பேருக்கு தான் இந்த ஒரு ப்ரிஃபரன்ஸு. ஸோ ஃப்ரீயாக நம்ம ஷேர் பண்ணிகிட்ருந்தோம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தனால எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால தான் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெயின் லில்லி பிங்க் கலர் பாருங்கள், நல்லா பூத்துட்டே இருக்குது. நான் ஒரே ஒரு வெங்காயம் மாதிரி தான் அதை வச்சேன். சூப்பராக இன்றைக்கி நிறைய இருக்குது. யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக அட்ரஸ் அனுப்புங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு 30 பேருக்கு. அடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் என்னால் கொடுக்க முடியுமோ அதை சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 30 பேருக்கு என்னால் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஈஸியான முறையில் நீங்களாம் வளர்க்கலாம். உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இதை மாதிரி யாரெல்லாம் தேடிட்டுருக்கீங்களோ விதைகளும் சரி, இந்த மாதிரி கிழங்கு இனங்களும் என்கிட்ட இருக்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் காசு போட்டு தான் வாங்க முடியும். ப்ளஸ் உங்ககிட்ட ஒரு கலர்னு சொல்லிவிட்டு அது வேறு கலராக கொடுப்பாங்க. அதை மாதிரிலாம் நிறையா வாங்கி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
என்கிட்ட நான் இருக்கிறதையும் உங்ககிட்ட வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்கிட்ட ஒரு 6 ரகம் கத்திரி இருக்குது, அதையும் கொடுக்க போகிறேன். ஆனால் 1 வீக் எனக்கு டைம் கொடுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அதுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். யாருக்கெல்லாம் வேணுமோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு போடுங்க. புதுசாக கார்டனிங் ஆரம்பிக்கிறவங்க பாருங்கள், இது ஒரு பை. இந்த பையிலே நம்ம சீக்கிரமாக நீங்கள் இப்போ சிம்பிளாக வந்து கொஞ்சம் மண்கலவை ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு. இது ஒரு பை, இதை வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து க்ரோ பேக் மாதிரி மாற்றிக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் பாருங்கள். இது ஒரு பை தான், அதோடைய மேல் பகுதியை மட்டும் இதை மாதிரி கயிறு வச்சு நான் கட்டிட்டேன். அடிப்பகுதியை கட் பண்ணி விட்டுட்டேன். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரட்டி உள் பக்கம் வெளிப்பக்கமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் க்ரோ பேக் மாதிரி வந்துடும். இதில் பெயிண்ட் பண்ணுனா உங்களுக்கு கொஞ்சம் உழைக்கும். இல்லைன்னா இந்த சீசனுக்கு நீங்கள் வைக்கிற பயிர்களுக்கு போதுமானது. நீங்கள் இதை மாதிரி ஈஸியான முறையில் கார்டனிங் சிம்பிளாக பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருக்க விதைகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கிடைக்கிற விதைகளை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் ஓரளவு க்ரோத் பண்ணி வளர்க்க முடிஞ்சிச்சின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து நீங்கள் எந்த முறையில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஈஸியான முறையில் க்ரோ பேக் ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு அந்த சினுக்கரிக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கமெல்லாம். ஸோ அதை மாதிரி நல்ல மழையும் வேறு. எங்கள் ஏரியா திண்டுக்கல் தாங்க, நான் வந்து வில்லேஜில் தாங்க இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கார்டனிங் பண்ணி அதில் இருக்கிற விதைகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நல்ல மழையாகவும் இருக்குது. ஸோ இப்போ நான் தோட்டத்து மண் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலெக்ட் பண்ணி அதை இந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கேன். நீங்கள் வெறும் தோட்டத்து மண் மட்டுமே வச்சு அடி உரமாக நான் சொல்கிற கரிம ஆர்கானிக் கரைசல் புவஸ்திரா மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். வேறு தொழு உரமோ வேப்பம் புண்ணாக்கோ எதுவும் தேவையில்லை, எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ நல்லா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் அது, நம்மக்கிட்ட கிடைக்கும். அது வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களால் பைசா செலவு பண்ண முடியும்னா அது பைசா செலவு பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் எல்லா மண்பாட்டிலையும், அதாவது மண்கலவையிலையும் அந்த ஒரு பொருளை போட்டால் போதும். பாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. 1 ஸ்பூன் அளவு தான் மேக்ஸிமம் போடணும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. மண்ணுக்கு வந்து நல்ல வந்து நுண்ணுயிர் சத்தை கொடுக்கும். மண்ணை வந்து நல்லா வந்து ஊட்டப்படுத்தும். ப்ளஸ் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய மிக்சர் வந்து மண்ணில் போடணும்னு அவசியம் இல்லை. வேர் வளர்ச்சி சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த புவஸ்திரா மட்டுமே போட்டு, அதாவது குச்சி காஞ்சு போகிற மாதிரி பிடுங்கி போடலான் இருந்தேன். ஒரு கத்தரி ரகம், அது வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொஞ்சம் தளிர் எடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு ஒரு கேரிங் பண்ணி ஒரு வீடியோவுமே வச்சுருந்தேன். பட் அது வந்து டெலீட் ஆயிடுச்சு. அது என்ன கத்தரி ரகம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே அதை போஸ்ட் பண்ணுறேன். ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், சீக்கிரமாக வீடியோ போடுறேன். ஸோ அதனுடைய பயன் அந்தளவுக்கு இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க.